அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6 அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம வந்து டீச் பண்ணியாச்சு. அதாவது லெசன் நம்பர் 1ல் ஸ்டார்ட் பண்ணி லெசன் நம்பர் 16 வரைக்கும் இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 62 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 2 மார்க்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ இதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். லைனாக எல்லாமே படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல். ஸோ எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கொஸ்டின் தான் வச்சிருக்கணும், டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்து தான் அவங்க இந்த கொஸ்டின் வச்சிருக்கணும். எனிவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர், அதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தரேன் இது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு ப்ரோக்ராம் லைன். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, இது பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 1 அசீம் பண்ணிக்கோங்க. லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3, லைன் நம்பர் 4, லைன் நம்பர் 5, லைன் நம்பர் 6 இப்படி இருந்திருக்குது. ஏ வந்து கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஏ இஸ் கிரேட் அப்படின்னு சிம்பிள் மெசேஜ் நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். எல்ஸ் என்ன பண்ணுறேன், print b is great. just a simple message na, ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு வரும், ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். என்னோட கண்ட்ரோல், அதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல். எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குதோ அதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். என் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. இல்லைனா மேபி அதையுமே நம்ம ஒரு லைனாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், சிக்ஸ்த் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சீக்வன்ஸாக அதுக்கு அடுத்த லைனும் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்தடுத்து 1, 2 முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் தேர்ட் லைன் வந்து பார்க்கும், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியா, 5 வந்து 7 விட கிரேட்டரா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கும். இல்லை கிடையாது, கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சனால எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ தேர்ட் லைன் கழிச்சு உங்க கண்ட்ரோல் எங்கே போகுது, 6th லைனுக்கு போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். இந்த ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இப்போ படிச்சு பாருங்க, எ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் thus causes a jump of control from one part of the program to another. இந்த ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னது, தேர்ட் லைன்லேருந்து 6th லைனுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்குது. அதுதான் ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். எது பண்ணிச்சு, இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் பண்ணிச்சு. பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி there will be 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல், அதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, A = 5, B = 10, அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். மேபி அதுக்கு அடுத்த லைனில் நான் பிரிண்ட் பாய் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது சீக்வன்ஸாக நடக்குது இல்லை, இது வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஸோ இஃப் எல்ஸ், இஃப் இல்லைனா எல்ஸ், ஆல்டர்னேட்டிவ். இதை வந்து பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதை டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து கண்டிஷன் இங்கே இருக்கும் இஃப்க்கு பக்கத்தில். அந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுமா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமா. இது உங்களுடைய ரெண்டாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். மூணாவது பார்த்தீங்கன்னா இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஸோ லூப்பிங்லாம் படிச்சிருப்பீங்களா, தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம 5th கொஸ்டின்ல படிப்போம், அங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இருந்துட்டு ரிப்பீட்டடாக சில ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் until the condition fails. ஸோ 1, 2, 3, 4, 5 மொத்தம் 4 லைன் இருக்குதா. இந்த 4 லைன் எக்ஸிக்யூட் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணும், திரும்ப லூப் ஆகும். அதுதான் லூப். இந்த லைன்லேருந்து திரும்ப அந்த லைனுக்கு கண்ட்ரோல் போகுது பார்த்தீங்களா. அதனால லூப்பிங் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 3 தான், சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ், லூப்பிங். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அப்புறமா சொல்லித்தரேன். we'll move on to third question. what is the syntax of if else statement? ஸோ நான் அந்த a greater than b லே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இஃப்க்கு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இஃப் a is greater than b அப்படின்னா
நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன், ஏ தான் பெருசுன்னு. எல்ஸில் என்ன பண்ணுறேன், இந்த சின்டெக்ஸ் எழுதும் போது இவங்க வெறும் சின்டெக்ஸ் தான் கேட்குறாங்க. சின்டெக்ஸ் எழுதும் போது இந்த எக்ஸாம்பிள் தேவையில்லை, வெறும் இந்த சின்டெக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதுனா போதும். ஆனால் என்னன்னா ஒரு சின்ன ஒரு உறுப்பு கூட மிஸ் ஆகிருக்கக்கூடாது. இங்கே இந்த காலன் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட மிஸ் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்டிஷன்னா இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ளே தான் உங்கள் கண்டிஷன் வந்து ஜென்ரலி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எல்ஸ் பார்ட்டில் உள்ளதும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. நீங்கள் இங்கே எவ்வளோ கதையாக எழுதி இங்கே சின்டெக்ஸில் கோட்டை விட்டிங்கன்னா முடிஞ்சுது கதை. இது நமக்கே தெரியும்ல, இந்த இஃபெல்ஸ்னால் என்ன பண்ணும், ட்ரூ பிளாக்கையும் பார்க்கும், ஃபால்ஸ் பிளாக்கையும் பார்க்கும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் த கண்ட்ரோல், நம்மளுடைய அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குது அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் மூலயமா, டு செக் த ட்ரூ பிளாக் ஆஸ் வெல் அஸ் தி ஃபால்ஸ் பிளாக். இது பார்த்தீங்கன்னா அந்த அளவு முக்கியம் இல்லை. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவன் கேட்டதே ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட விடக்கூடாது. ஸோ எல்ஸ் என்னது, இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு செகண்ட் கொஸ்டின் வரலாம். ரைட் அ நோட் ஆன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் ஃபார் லூப். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, ஃபார் லூப்புன்னு சொல்லலை, வெறும் லூப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, ரேஞ்ச் ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ ரேஞ்ச் இதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ரேஞ்ச் ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டிங் பாயிண்ட்னு. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இந்த சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இந்த பிராக்கெட்ல கொடுக்குறான் பார்த்தியா, இது என்ன பிராக்கெட்னு சொல்லுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்னு சொல்லுவோமா. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு திங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட பேர் வந்து ஆப்ஷனல்னு அர்த்தம். இந்த கன்வென்ஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். எப்படி இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன்குள்ள கொடுத்துருந்தா அதோட பேர் கண்டிஷன் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட மீனிங் என்னன்னா this is an optional part. ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் நமக்கே தெரியும், இனிஷியல் வேல்யூ. ஸோ இனிஷியல் ஃபைனல் ஃபிசிக்ஸ்ல எல்லாம் படிப்பீங்க, இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ ரெஃபர்ஸ் டு த இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸ்டெப்ன்றது கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 நீங்கள் கொடுக்கலனா. ஓகேவா. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக எழுதுறேன் ஒன்று, ரேஞ்ச் ஆஃப் 1 10 1 அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், 1 ஜென்ரேட் ஆகும், 2 ஜென்ரேட், ரொம்ப பெருசாக இருக்குல்ல, லெட் வி கீப் 5. 1 ஜென்ரேட் ஆகும், 2 ஜென்ரேட் ஆகும், 3 ஜென்ரேட் ஆகும், 4 ஜென்ரேட் ஆகும். 5 ஜென்ரேட் ஆகுமா, 5 ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா நம்ம 5ன்னு கொடுத்துருந்தா பைத்தான் வந்து 1 to 4 வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. புரியுதா? கண்டிப்பா இந்நேரம் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கே வந்து தெரியும், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அதே இதுதான். ஸோ 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்குது வித் ஸ்டெப் வேல்யூ ஆஃப் 1. ஸ்டெப் வேல்யூனா ஒன்னா போகும்பா. அப்படின்னா 1ல இருந்து 29 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. எக்ஸாம்பிள் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு தெளிவாக கான்செப்ட் புரியணுன்றக்காக. ஸோ செகண்ட் பாருங்க 232 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 2 4 ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், 26 28 30 போகலாமா, 30 போகக்கூடாது. ஏன்னா வந்து -1 எடுத்துக்கும். -1 எடுத்தா எண்டு வேல்யூ 29 தான். பட் 29 ஒரு வேல்யூ வரதுக்கான பாசிபிளே இல்லை. ஸோ லெட் வி ஸ்டாப் இன் 28. ஏன்னா இன்க்ரிமெண்ட் 2 பண்ணுறோம்ல, புரியுதா? ஸோ தேர்ட் இது சொல்கிறேன், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட், இது நம்ம இந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்லேயும் வைக்கலாம். கிவன் தட் ஸ்டெப் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கணும், ஸ்டார்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் எண்ட் வேல்யூ. புரியுதா? அது பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி டிக்ரீசிங். இப்போ இன்க்ரீசிங்னா என்னது, ஸ்டார்டிங் வேல்யூ சின்னதாக இருக்கும், டிக்ரீசிங்னா ஸ்டார்டிங் வேல்யூ பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இது வாங்க 30, இது நீங்களே மைண்டில் போடுங்க, 3 குறைக்கணும். 30 27 இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு 15 12 9 6 3 வரலாமா, 3 வரக்கூடாது. எக்ஸாக்டாக 3 இருக்குன்னா நீங்கள் 3யோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணணும், எண்டு +1. ஸோ 4 வரைக்கும் தான் நம்மளால போட முடியும். 4 வரதுக்கான பாசிபிள் இல்லை. ஸோ வி ஸ்டாப் இன் 3. ஸோ சாரி 3 இல்லை 6.
ஏன்னா 3 வந்து வரக்கூடாதுல்ல, புரியுதா? அதனால 30லேருந்து 6 வரைக்கும் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இது பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் 20. இப்படி ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எண்டு வேல்யூவாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் அ ஸ்டாப் வேல்யூ. வி ஷுட் ஸ்டாப் அட் 20. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்படி எந்த ஸ்டார்டிங் வேல்யூ பற்றி கொடுக்கலனா டிஃபால்ட்டாக 0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அதனால தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து இப்போ இதோட ரேஞ்ச் ஆஃப் 20யோட மீனிங் என்னன்னா, ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலனா டிஃபால்ட்டா 0ன்னு எடுத்துக்கணும். எண்ட் வேல்யூ கொடுத்துருக்கான் 20. ஸ்டெப் வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கலனா டிஃபால்ட்டா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதோட வேல்யூ என்ன, 0லேருந்து போவீங்க, 0 1 2 இப்படி போய்கிட்டே இருப்பீங்க. 18 19 20 வரலாமா? 20 வரக்கூடாது, ஏன்னா எண்ட் -1. ஸோ அதனால தான் 0 to 19. இப்போ வாங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷனா என்னன்னு புரிஞ்சிச்சா? ரேஞ்ச் ஜென்ரேட்ஸ் a list of value starting from start to end -1. Oh, sorry, my bad. 1 minute. Okay. So syntax கொடுத்திருக்காங்க, range of start stop. இந்த bracketல கொடுத்திருக்காங்க step on the optional. So கீழ அதுக்கான description கொடுத்திருக்காங்க. Where start refers to the initial value, stop refers to the final value, step refers to increment value. So increment value வந்து either பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்லயும் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம், டிசெண்டிங் ஆர்டர்லயும் இட்ஸ் அப் டு யுவர் விஷ் பா. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளா வந்து போட்டுடலாமா? நான் பைத்தான் கோட்ல 1லேருந்து 10 வரைக்கும் ஜென்ரேட் ஆகிற ப்ரோக்ராம் நான் வந்து எழுதுறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1,10னா நம்ம 11 வரைக்கும் போடணும். இது வந்து 1, இதான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இப்போ எதனா ஃபார் லூப்ல நான் வந்து ஐட்ரேட் பண்றேன் ஒவ்வொரு வேல்யூவும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணிடும் வேல்யூவை. அதை நான் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு நான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு லைனா எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடும் 1லேருந்து 10 வரைக்கும். இது நீங்கள் வந்து நிறைய வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்கன்னா பைசாம். நீங்கள் வந்து லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும், நிறைய எம்பி ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கம்மியாக இருக்குன்னா ஐடியல் பைத்தான் 5th சாப்டர் படிக்கும்போது கற்றுக் கொடுத்துருந்தேன், அது யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன நம்ம படிக்க போகிறோம். ஒரு கொஷின் மட்டும் விட்டுருந்தோம்ல. ஸோ வாட் இஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட்? ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரேக்கு இது கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒன்று இருக்கு. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே சாப்டரில் உள்ள 3 மார்க்கில் உள்ள புக் பேக்கில் வந்து இருக்கும். அங்கே நான் இன்னும் நல்லா டீட்டெயில் தான் உங்களுக்கு கற்றுத்தரேன் கண்டினியூனா என்னென்னு. ஸோ பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்கப்பா. அதில் பிரேக் பற்றி இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த 3மே லூப்பிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். லூப்பிங் இருக்க இடத்துல தான், அதாவது ஃபார் லூப், வைல் லூப்பில் தான் யூஸ் பண்ணுவோம். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப். ஸோ லூப்பையே டெர்மினேட் பண்ணி விட்டுரும். கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இம்மிடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப். இப்போ என்னன்னா ஒரு ஃபார் லூப் இருக்குன்னு வைங்களேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்படி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நடுவில் எங்கேயாச்சும் பிரேக்ன்ற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்கே கீழே என்னதான் இத்தனை லைன் இருந்தாலும் லூப் அவுட்டே வெளியே வந்துடும். உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் எழுதி. இந்த பிரேக் நம்ம எதுக்குள்ள எழுதுவோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள தான் எழுதுவோம். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த 5ன்ற நம்பர் எனக்கு பிடிக்காது, ஐ ஹேட் த நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிடுவேன், பிரேக் பண்ணிடுவேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் பண்ணுவேன். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்றேன், என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன், பிரேக்கை பார்த்தோன்னே ஃபார் லூப் அவுட்டே வெளியே வந்துடும். ஃபார் லூப் வெளியே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், டைமிங் பிரிண்ட் பாய் பிரிண்ட் நைட். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன், என்ன அவுட்புட் வரும்ன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இப்பயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. I'll give you some time. ஓகே, கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஓ, நான் 1லேருந்து 10 வரைக்கும் வரும்னு நினைச்சேன், எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் தான் வந்திருக்குது. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ஆ இருந்திருக்கும். 1ஆ இருக்கும் போது என்ன நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். 1ஆ இருக்கும் போது என்ன நடந்திருக்கும், ஏதோ நடந்திருக்காது, ஐ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 2ஆ இருக்கும்போது 2 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும். அடுத்து த மொமெண்ட் ஐயோட வேல்யூ 5ஆ வரும்போது செக் பண்ணி பார்க்கும், எல்லாவற்றையும் செக் பண்ணி பார்க்கும். இங்க 4ஆ இருக்கும் போது கூட செக் பண்ணி பார்க்கும். 4 வந்து ஈக்குவல் டு 5ஆ இல்ல, அதனால இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஐ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 5ஆ இருக்கும் போது ஐயோட வேல்யூ 5 ஈக்குவல், அதனால இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஃப்க்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் ட்ரூன்றனால. இந்த பிரேக்கை பார்த்தோன்னே ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். அதனாலதான்
5 வந்து பிரிண்ட் ஆகாது, 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா 5 வரும்போதே வெளியே போயிடுச்சு, பிரிண்டே பிரேக்கு கழிச்சு தானே இருக்குது, புரியுதா? அதுக்கடுத்து வெளியே இருக்க 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பாய், குட் நைட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த ப்ரோக்ராம், டெர்மினேட்ஸ் த லூப். ஸோ லூப் விட்டு வெளியே வரதுக்கு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி வெளியே வரும்போது என்ன நடக்கும்னா, கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப் இருக்குன்னா அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி. இப்போ நம்ம குட் நைட்ன்ற ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சிருந்தோம், அதுதான் இமீடியட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த ஃபார் லூப். அங்கே வந்துடும், அதான் கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப். இன்னும் ஒரு வகையில் சிம்பிளாக சொன்னால், whenever you reach a break statement, the control will come out of the loop. Control come out of the loop. இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது அவங்க ஆர்டராகவே கொடுக்கல. நான் என்ன ஆர்டரில் தெரியுமா எதிர்பார்த்தேன்? ஃபர்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்திருக்கணும், அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கணும், அடுத்து 3rd கொஸ்டின் வந்திருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், அடுத்து 2nd கொஸ்டின். இந்த ஆர்டரில் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இனிமேல் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு எந்த ஆர்டரில் சொல்லி தந்தால் புரியுமோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து போயாச்சு. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. இது மோட்டிவேட் மீ. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பீட் த யூடியூப் அல்காரிதம். தேங்க்யூ. ஸோ லெட் மீ discard